வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு, ஒருத்தங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அவங்கள பற்றின ஹிஸ்ட்ரி ஆர் அவங்கள பற்றின கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பேசணும் அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். பயப்பட வேணாம். நிறைய பேர் ஏதாவது ஒரு வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுருது. அதை பார்த்துட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீடியோவாவது பாருங்கள். ஸோ அப்போ தான் புரியும். நான் எல்லா வீடியோலையும் என்னை பற்றி எண்டில் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுவே ஒரு லாங் வீடியோவாக போகும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் கீப் அப் பண்ணிக்கோங்க. என்னென்னா, ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்டில் வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹார்ஸாலாம் பேசலை, ரொம்ப காமாக தான் பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்களோட கொஸ்டின் எனக்கு நியாயமாக பட்டது. சரி, ஓகே, அதுக்கு நம்ம கண்டிப்பாக டீட்டெயில் விளக்கம் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டடாக நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ப்ரிப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு போடுவேன். அண்ட் உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் நம்மளோட ப்ராடக்ட்டு நிறைய பேர் பை பண்ணி நிறைய ரிசல்ட் கொடுத்துட்ருந்தீங்க. அது ரிலேட்டடாக ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். என்னோடய ஸ்கின் ஆயிலி ஸ்கின், நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை மென்ஷன் பண்ணி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஆயிலி ஸ்கின்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட ஃபேஸ் பார்க்க ஆயிலி ஸ்கின் மாதிரியே இல்லை. எனக்கும் கொஞ்சம் ஸ்கின் டைப்பை பற்றி தெரியும். ஆயிலி ஸ்கின்னுன்னு சொல்கிறீங்க, உங்களோட ஃபேஸ் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்காக அந்த மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை என்ன ரீசன் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க சூப்பர்பான கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹார்ஷாலாம் கேட்கல, ரொம்ப காமாக தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கின் டைப் என்னன்ட்டு உங்களுக்கும் தெரியணும்ல. நீங்களும் யார்கிட்டையும் இப்படி ஏமாறாமல் இருக்கணும்ல. ஸோ நானும் ஏமாத்துறேன்னா என்ன செய்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரியணும்ல. ஸ்கின் டைப் என்னன்னு சொல்கிறேன். ஸ்கின் டைப் என்னென்ன டைப்லலாம் இருக்குன்னா, ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், நார்மல் ஸ்கின், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. நார்மல் ஸ்கின்னுனா அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் செட் ஆகும். அவங்களோட ஃபேஸில் மாய்ஸ்சரும் இருக்கும், ரொம்ப ஆயிலினஸும் இல்லாமல் நார்மலான ஆயிலி இருக்கும். அவங்களோட ஃபேஸில் மேக்ஸிமம் எந்த இஷ்யூவுமே வராது. அப்படியே வந்தாலும் சீக்கிரம் க்யூர் ஆகுற மாதிரி இருக்கும். எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு செட் ஆகிரும் டக்குன்னு. ஸோ அதுதான் நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே அதிகமாக வராது. இது அண்ட் ஆயிலி ஸ்கின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அவங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு எண்ணெய் வடிஞ்சா மாதிரி இருக்கும். இன்னொன்று, அவங்க டோனை டார்க்காகவே காமிக்கும். இப்போ வெளியே போகிறோம், வெளியே கிளம்புறோம் அப்படின்னா அவங்கள பார்க்குறதுக்கு, தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு டார்க்காக தெரியும். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க ஃபேஸில் ஆயில் வடிஞ்சா மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு. ஓகேவா? இன்னொன்று, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இந்த டி அண்ட் இசட் டோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல மட்டும் ஆயில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதாவது இந்த டி இதில், சரிங்களா, இதுதான் டீன்னு சொல்லுவோம். இசட்னா இப்படி, அண்டு சிலவங்களுக்கு இந்த பக்கம் இப்படி இசட் டோன். டிஆர் இசட் டோனில் நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரை ஸ்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். முக்கியமாக அவங்களோட ஃபேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும். அவங்களோட ஃபேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்க்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி தோல் உரிகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த வறண்ட நிலம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்சரே இல்லாமல் இருக்கிறதுனால ஃபேஸ் ரொம்ப டல்லாயிரும். சீக்கிரமாக அந்த லைன்ஸ் இங்கெல்லாம் அப்படி நல்லா சீக்கிரமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அது. அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா
நார்மல் ஸ்கின்னும் இல்லாமல் சென்சிட்டிவ் ஸ்கின்னும் இல்லாமல் ஆயிலி ஸ்கின் கொஞ்சம் காம்பினேஷனாக இருக்கும். எல்லாம் கலந்து ஸ்கின் மாதிரி இருக்கும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீசனில் அந்த மாதிரி இருக்கும், இந்த சீசனில் இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸுக்கு வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் சொல்கிறது எனக்கு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின்ல ப்ராப்ளம் வருது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சென்சிட்டிவ், அவங்களுக்கு ஒரு சோப்பு கூட சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஒரு சோப்பு கூட போட முடியாது. லைட்டாக வந்து தண்ணி மாற்றி அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணாலோ இல்லை சும்மா தொடச்சி எடுத்தால் கூட ரெட்டிஷ் ஆயிரும். இல்லைன்னா ஒரு காற்று கூட மாற்றி அடிக்குது, அதாவது ரொம்ப பொல்யூட்டடான இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் வந்து இச்சிங் ஆகுறது, இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து பிம்பிள்ஸ் இல்லை அந்த ப்ளம்மிஷ் மாதிரி வரும், ரத்த படிகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பரு வரும், அதில் ரத்த கட்டி இருந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி இச்சிங், அப்புறம் பேச்சஸ், இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வரும். இந்த சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க எந்த ப்ராடக்ட் போட்டாலும் அவங்களுக்கு செட்டே ஆகாது. எதுவுமே அவங்க யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து நலங்கு மாவு இந்த மாதிரி ரொம்ப பியூர் ஹெர்பல் ரிலேட்டடாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பாப்புலராக இருக்கக்கூடியது யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக தான் போக முடியும். ஸோ அந்த இப்படி நிறைய ஸ்கின் டைப் இருக்குது. சரி, ஓகே. நான் என்னோடய ஸ்கின் என்ன சொல்லியிருந்தேன், ஆயிலி ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த சிஸ்டர் கேட்டது உங்களோட ஸ்கின்னு ஆயிலி ஸ்கின் மாதிரி இல்லை அப்படின்ட்டு. அதாவது இந்த இடம் வந்து ஆயிலியாக இருக்கணும். என்னோடய ஃபேஸ் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பாருங்கள், எண்ணெய் வடிஞ்ச மாதிரிலாம் இருக்காது. கிளியராக நல்லா சாஃப்டாக தெளிவாக தான் இருக்கும். ஆனால் நான் எல்லா வீடியோலையுமே என்னோடய ஸ்கின் டைப் ஆயிலி ஸ்கின்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் என்னோடய ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் டைப்பு தான். ஆனால் நான் என்னோடய ஸ்கின்னை வந்து ப்ராப்பராக ஸ்கின் கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயில் இருந்தால் என்னோடய டோன் வந்து டார்க்காக காமிக்கும், ரொம்ப பிளாக்காக என்ன காமிக்கும், அது ஒன்று. அப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்துட்டு ஆயில் இருக்க பிம்பிள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து அந்த டார்க் ஸ்பாட் அப்படியே இருக்குது. அந்த பிம்பிள் போய் அந்த டார்க் ஸ்பாட் அப்படியே இருந்தது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் நம்மளோட ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயில் வந்து செக்ரெஷ் ஆகிறது தான், அதாவது ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறது தான் அப்படின்னுட்டு. ஸோ நான் என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணினேன். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஃபஸ்ட்டு முல்தானி மட்டி சோப் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப், இந்த ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நல்லா மாய்ஸ்டராக, எனக்கு வந்து க்ளோயிங்காக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்டுமே இருந்தது. ஸோ அதனால் ஸ்கின் கேர் ஆயிலுமே வந்துட்டு நான் யூஸ் பண்ணேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணதுக்குள்ள என்னோடய ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலெல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஃபேஸுக்கு தேவையான மாய்ஸ்சர் கண்டென்ட் மட்டும் தக்க வச்சு என்னோடய ஸ்கின்னை நான் நார்மல் ஸ்கின்னாக கீப் அப் பண்ணிட்டு வரேன், அதாவது மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஆக்சுவல் என்னோடய ஸ்கின் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின்னு தான். இப்போ நான் ப்ராப்பராக ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணலை. ஒரு வாரம் 2 வாரம் என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறமும் நான் ஸ்கின் கேர் பண்ணாமல் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் எண்ணெய் வடிஞ்ச மாதிரி பழைய மாதிரி ஆயிரும். ஆனால் நான் டெய்லியுமே ப்ராப்பராக வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னோடய ஸ்கின் வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு இன்னொரு இதுக்குமே ஆன்சர் கிடைச்சிருக்கும். என்னென்னா, நிறைய பேர் வந்து கேட்டது என்னென்னா, உங்கள் ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னா ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா, இல்லை ஏதாவது பாதிப்பு வருமா, நான் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க. அதுக்குமே இதில் ஆன்சர் இருக்கும். நான் சொன்னேன், இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்லாம் ஸ்கின் கேர்லாம் யூஸ் பண்ணிட்டு வருவேன். ஒரு 2 வாரம் நான் யூஸ் பண்ணலைன்னா எனக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் திரும்ப எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயில் வந்து வர மாதிரி இருக்கும். இது சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறோம், அது நல்லா உரம் எல்லாம் போட்டுட்ருக்கோம், நல்ல பூ காய் கனி எல்லாம் தருது. அதுக்கு வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுறோம், அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, பட்டு போகலை, வளர மட்டும் செய்யுது. நம்ம ஒரு செடிக்கு எந்த அளவுக்கு பராமரிப்பு கொடுக்குறோம், எந்த அளவுக்கு உரங்கள் இதெல்லாம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ஈல்டு கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது க்ளோவாக இருக்கணுமா, பிரைட்டாக இருக்கணுமா, எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும்.
அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால என்னோட ப்ராடக்ட்ட நீங்க பை பண்ணிட்டு அத விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. ஆனா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்ததோ, அது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா இருக்கலாம். இல்ல ட்ரை ஸ்கின்னா இருக்கலாம். அது உங்களுக்கு இயற்கையாவே படைக்கப்படும்போதே கடவுளால குடுக்கப்பட்ட ஒரு விஷயம். உனக்கு ஸ்கின் டைப் இதுதான் அப்படின்னுட்டு. ஸோ ஆயிலி ஸ்கின்னு, எனக்கு ஆயிலி ஸ்கின்னு தான். ஸோ அத வந்து எனக்கு செட் ஆகல. எனக்கு அந்த மாதிரி பிம்பிள் வரது, டார்க் ஸ்பாட் இருக்கிறது, என்ன வந்து டார்க்கா காமிக்கிறது எனக்கு பிடிக்காததுனால பர்சனலி நான் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி என்னோட ஸ்கின்ன நான் நார்மலா மாத்தியிருக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு ஓகே. என்னோட ஸ்கின் வந்து பிடிச்சிருக்கு. நெறைய பேர் வந்து இந்த இந்த இப்ப இருக்கிற என்னோட டோன், என்னோட ஃபேஸ் லுக்க பார்த்துட்டு தான் உங்களோட டோன் வந்து டார்க்கா இருந்தாலும் உங்களோட ஃபேஸ் கிளியரா, ஃப்ரெஷ்ஷா, க்ளோயிங்கா, டார்க் ஸ்பாட் எதுவுமே இல்லாம இருக்குது. உங்க ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. அதனால தான் டோனுன்றது டார்க் டோனா, வெள்ளையா இருக்கிறது முக்கியம் இல்ல. நம்ம ஸ்கின்ன எந்த அளவுக்கு வந்து கீப் அப் பண்றோம், எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றோம், ஸ்கின் கேர் எந்த அளவுக்கு நம்ம பண்றோன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில ஸ்கின் கேர் நம்ம எப்படி டெய்லி சாப்பிடுறோமோ, ஸ்கின் கேருன்றது ஒரு டெய்லி பேஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். இத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆலோவேரா ஜெல்லாவது யூஸ் பண்ணணும். ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியலன்னா, ஆலோவேரா ஜெல்லாவது யூஸ் பண்ணணும். பட் இந்த ஸ்கின் கேர் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட்டா இருக்கிறதுனால, நெறைய வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுவே சைட் எஃபெக்ட் தான். நம்மளுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸையுமே வந்து பாதிக்கும். அதனால தான் நம்ம பிராண்ட்ல ஸ்கின் கேரையும் நம்ம வந்து மஸ்ட்டா அத பத்தி பேசுறோம். அண்ட் அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத வகையில நேச்சுரலா இருக்கணுன்றதுக்காக, நேச்சுரலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்குறோம். ஸோ அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, உங்க ப்ராடக்ட்ட வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மத்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? தாராளமா பண்ணலாம். பட் நீங்க என்னோட ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களோட ஃபேஸுக்கு செட் ஆகுறதுக்கு அவங்களோட ஏஜ பொறுத்து, ஸ்கின் டைப்ப பொறுத்து 15லிருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுக்கும். இப்ப நம்ம ஒரு இடத்துல போய் இருக்கிறோம். அந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு போறோம்னா, டக்குனு போய் நம்ம பேசிற மாட்டோம், பழகிற மாட்டோம். டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் உங்களோட ஸ்கின் டைப்பும். இவ்வளோ நாள் நீங்க வந்துட்டு ஒரு என்னோட பிராண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டு, அத ஸ்டாப் பண்ணி, திரும்ப வந்து வேற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் நீங்க குடுத்ததுக்கு தான் உங்களோட ஸ்கின் வந்து அடாப்ட் ஆகி இருக்கும். புதுசா நீங்க குடுக்கும்போது, இது புதுசா ஏதோ ஒண்ணு இது இருக்குன்ட்டு அது வந்து அக்செப்ட் பண்ணாது. அத நீங்க அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணத அக்செப்ட் பண்ணும். பட் எது நேச்சுரல் அப்படின்றது வந்து அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஃபேஸ் வந்து ரிசல்ட் குடுக்குறதும், ப்ராடக்ட் யூஸ் பண்ணா மட்டும் தான் ரிசல்ட் இருக்கிறதும் அந்த மாதிரி இருக்கும். நெறைய பீப்பிள் வந்து நெறைய பாப்புலரான பிராண்ட் யூஸ் பண்ணவங்க கூட என்னோட பிராண்ட் ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு. அது நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுனா தான் எனக்கு வந்து அந்த ப்ராடக்ட் போடலன்னா என்னோட ஃபேஸ் பார்க்க முடியாது. அந்த மாதிரி நான் அடிக்ட் ஆகியிருந்தேன். உங்களோட ப்ராடக்ட் அப்படி இல்ல. நான் ஸ்கின் கேர் பண்ணுறேன்னா, இப்போ நைட்டு நான் வந்து ஜெல் யூஸ் பண்ணுறேன்னா, என்னோட ஃபேஸ் வந்து மார்னிங் நல்லா இருக்கு. நல்லாவே தெளிவா இருக்கு. நான் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கணுன்ற கட்டாயம் இல்ல. இந்த மாதிரி நெறைய பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து குடுத்துருந்தீங்க. ஸோ, அந்த கேள்விக்கு பதில், உங்களோட ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா? அதாவது ஆயிலி ஸ்கின்னு நீங்க அப்ப ஏன் நார்மல் ஸ்கின் மாதிரி உங்க ஃபேஸ் இருக்கு. ஆனா ஆயிலி ஸ்கின்னுன்றீங்க. என்னோட ஸ்கின் டைப் ஆயிலி ஸ்கின் டைப் தான். ஆனா நான் நார்மல் ஸ்கின்னா கீப் அப் பண்ணிட்டுருக்கேன், மெயின்டெயின் பண்ணிட்டுருக்கேன், ஸ்கின் கேர் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் வந்து இதுக்கு சொல்யூஷன். அண்டு செகண்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து என் ப்ராடக்ட்ட வாங்கிட்டு மத்த ப்ராடக்ட் வாங்குனீங்க அப்படின்னா, போகவே மாட்டீங்க. என் ப்ராடக்ட்ட தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. இந்த இதுக்கு தான் ஆன்சர். எனிவே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு வேற என்ன டவுட் இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஆர் சிம்பிள் கொஸ்டினா இருந்துச்சுன்னா, நான் அந்த கமெண்ட்லயே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஸோ மச்.